குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறேன். டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்த்துடலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸில் வரது தான். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதாவை ஆய்வு செய்ய 31 எம்பிக்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது தொடர்பான தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்படுகிறது. இது வந்து நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். இதுக்கான கூட்டுக்குழு அமைப்பாங்க, அதை ஆய்வு செய்வாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மசோதா வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா விவாதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டமாகும். ஓகேங்களா? அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை மற்றும் மாநிலங்கள் சட்டப்பேரவைகள் பதவிக்காலத்தை ஒரே நேரத்தில் நிறைவு செய்வது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 82A வந்து பார்த்திங்கன்னா புதிய துணைப்பிரிவு 2 சேர்க்கணும். ஓகேங்களா? சட்டப்பேரவைகளை கலைப்பது தொடர்பான சட்டப்பிரிவு 83(2) உள்ள 2 வந்து பார்த்திங்கன்னா புதியதாக துணைப்பிரிவு 3 மற்றும் 4 சேர்க்க வேண்டும். இது ஒரே சமயத்தில் இரு தேர்தல்களையும் நடத்துவது தொடர்பாக சட்டப்பிரிவு 327 திருத்தம் மேற்கொள்ளவும் இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா வழிவகை செய்யுது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் 2 குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கண்டென்ட்டுக்கு எந்தெந்த சட்டப்பிரிவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றணும் அப்படின்றத கட்டாயம் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்ஐபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 327 வந்து திருத்தம் மேற்கொள்ளணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டிகல் 324 வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் சம்மந்தமானதுன்னு தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை திருத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐயில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது நீல்கமல் என்னும் சுற்றுலா பயணிகள் படகு வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் 5 பணியாளர்களுடன் மும்பை அருகே வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான சுற்றுலாத்தலமான எலிஃபேண்டா தீவுக்கு வந்து சென்று கொண்டிருந்த போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அதிவேக பாதுகாப்பு கடற்படையை சேர்ந்த அதிவேக பாதுகாப்பு வாகனம் மோதியதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பல் வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 13 பேர்கிட்ட பார்த்திங்கன்னா உயிரிழந்துட்டாங்க தற்போதைய தகவலின்படி. ஓகேங்களா? மேலும் வந்து பார்த்திங்கன்னா பலி எண்ணிக்கை அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பலோட பேர் நமக்கு தேவையில்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான சுற்றுலாத்தலமான எலிஃபேண்டா தீவு இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிலேயே வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி நோட் பண்ணிக்கோங்க. எலிஃபேண்டா தீவு எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை கடற்கரை பகுதியில் இருக்குது. முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் கேட்டுருவாங்க. அடுத்து இது நம்ம நேற்றே நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? பேராசிரியரான இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படின்ற ஆய்வு நூலுக்காக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. தில்லியில் சாகித்ய அகாடமியின் தலைவரான மாதவ் கௌஷிக் தலைமையிலான நடைபெற்ற அகாதமியின் கூட்ட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா 8 கவிதை நூல்கள், 3 நாவல்கள், 2 சிறுகதைகள் மற்றும் 3 கட்டுரை நூல்கள், 3 இலக்கிய விமர்சனங்கள், 1 நாடகம், 1 ஆய்வு நூல் என 21 மொழிகளின் படைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2024 ஆண்டுக்கான சாகித்ய விருது வந்து பார்த்திங்கன்னா தேர்வாயிருக்கு. இது குறித்த அறிவிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று பேராசிரியரான வெங்கடாச்சலபதி எழுதிய இந்த நூலுக்கு வந்து நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடக்கக்கூடிய அனைத்து தேர்வுலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் விருதாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 1 லட்சம் ரொக்கம், செப்பு பட்டயம், பொன்னாடை ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் உள்ள கோபர்னிக்கஸ் மார்க்கில் உள்ள கமானி அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2025 மார்ச் 8ஆம் நடைபெற உள்ள விழாவில் வந்து பார்த்திங்கன்னா இது வழங்கப்படும். வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா 24 மொழிகளுடைய படைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படும். இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 21 மொழி படைப்புகளுக்கு மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுமாரி முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அவர் வாழ்த்து தெரிவிக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 40 ஆண்டுகளுக்கு மேலாக கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரை பற்றி ஆய்வில் மூழ்கி அதன் விளைவாக சுதேசி ஸ்டீம் அப்படின்ற ஒரு நூலையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இயற்றிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? ஆனால் அவருடைய இன்னொரு நூலான திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படின்ற நூலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவ திட்டம் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்டு கோடிக்கணக்கானோர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவ திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டால் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்த முக்கியமான விஷயம், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 85% சூரிய சக்தியை பயன்படுத்தும் முதல் உயிரியல் பூங்கா அப்படின்ற பெயரை வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் பூங்கா வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி வரையாடு எண்முத்திரை மற்றும் நீலகிரி வரையாடு அறிக்கை 2024 அதை வந்து பார்த்திங்கன்னா கணக்கெடுப்பு வெளியீட்டு விழாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழகத்தில் வனவிலங்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வந்து பல்வேறு திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் நீலகிரியை சேர்ந்த வரையாடு வந்து பார்த்திங்கன்னா
நீலகிரியை சேர்ந்த வரையாடு கணக்கெடுப்பு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2023 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1031 வரையாடுகள் மற்றும் தமிழக கேரள எல்லைகளில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் 1858 வரையாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதில் என்ன நம்ம வண்டலூர் உயிரியல் பூங்காவில் என்ன முக்கியமான ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை பூங்காவை உருவாக்கும் விதமாக வண்டலூர் பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 180 கிலோவாட் மின்சார உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சூரிய மின் உற்பத்தி நிலையம் வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா 215 கிலோவாட், அதாவது கிட்டத்தட்ட 85% வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய மின்னாற்றலை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூங்காவே ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா 85% சூரிய மின் சக்தியை பயன்படுத்தும் முதல் உயிரியல் பூங்காவாக வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டலூர் பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்குடன் கல்வி வழங்குவதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பார்வையாளர் அனுபவத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் 32 இருக்கைகள் கொண்ட 7D திரையரங்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி 3Dலாம் நம்ம ஆல்ரெடி நார்மலாகவே நம்ம கேட்டிருப்போம், 3Dலாம் பார்த்துருப்போம். 7Dன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். ஒரு யானை நடந்து போகிற மாதிரி இருக்கும், அது நம்ம அருகாமையில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பார்வையிட முடியும். அடுத்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1071 காவல் நிலையங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க 27.25 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து பள்ளிகள் சுகாதார மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முக அங்கீகார வருகை பதிவேடு நடைமுறைப்படுத்துவதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா செயல்திறனை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளரான குமார் ஜெயந்த் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இது வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்க முடியும், படத்துலலாம் பார்த்துக்க முடியும். ஃபேஸ் ரெக்கக்னைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போடுறதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழக காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 26 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரி அந்தஸ்து வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. நம்ம நேற்று வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். 2001, 2002, 2003 ஆண்டுகளில் தமிழ்நாடு சார்பில் நடத்தப்பட்ட குரூப் 1 தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று டிஎஸ்பியாக பதவி பெற்ற 26 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்ற அந்தஸ்து வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. அடுத்து சிறுபான்மையினருக்கான திமுக என்றும் அரணாக இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. இல்லை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, இது எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 1989 ஆண்டு சிறுபான்மை நல ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. 1990 சிறுபான்மை நல குழுவும் 1999 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகமும் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2000 வந்து பார்த்திங்கன்னா உருது அகாதமி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 2007 பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இஸ்லாமியருக்கு 3.5% வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2007 சிறுபான்மையினர் நல இயக்கம், 2010 சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் போன்ற திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வீடுதோறும் மின் உற்பத்தி, அதாவது சர்வதேச புத்தாக்க எரிசக்தி ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்த வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2014 வெறும் 25 ஜிகாவாட்டாக இருந்த காற்றாலை மற்றும் சூரிய மின் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா 2024 130 ஜிகாவாட்டை எட்டி இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் தான் இல்லை கொஸ்டின், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் பெருசாக இல்லை. அடுத்து கலைஞரின் கனவு இல்ல திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் 400 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 லட்சம் குடிசைகளுக்கு பதிலாக வீடு கட்டி கொடுக்குறது தான் இதோட இலக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? மற்றபடி அது எப்போ உருவாக்குனாங்க எல்லாம் கேட்பாங்க, அதை நம்ம போக பார்த்துக்கலாம். செமிகண்டக்டர் உற்பத்தி அலகுகளை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி எம்பி வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் செமிகண்டக்டர் இறக்குமதி செய்யும் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 2வது பெரிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா. ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன வருமோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து முக்கியமான கொஸ்டின், NHRC புதிய தலைவரை தேர்வு செய்ய வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை நடத்தியிருக்காங்க. தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய புதிய தலைவரை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியான அருண்குமார் மிஸ்ரா வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா NHRCயோட 8வது தலைவராக நியமிக்கப்பட்டார். அவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் 1, 2024 ஆகஸ்ட் 1 முடிவடைந்தது. இதையடுத்து இந்த பதவி வந்து காலியாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா NHRC உறுப்பினராக விஜயபாரதி சயானி வந்து பார்த்திங்கன்னா அதன் தற்காலிக தலைவராக வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வர்றாரு. இந்த தேர்வுக்குழு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரையின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அல்லது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒருவர் இதனுடைய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுவார். முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா
8வது தலைவர் யார் இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தலைவர் இடம் காலியாக இல்லை. அதனால் அதன் உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக செயல்படுறாரு. இவரை யார் நியமிப்பாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இவர் தேர்வு செய்கிற குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரும் இடம் பெற்றிருப்பார் அப்படின்னு பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டிஎன்யூ சார்பில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? இதனுடைய முன்னாள் தலைவர் யாருன்னா 2021 பதவியேற்றிருந்திருக்காரு. ஓகேங்களா? அருண்குமார் மிஸ்ரா. ஓகேங்களா? தற்போதைய வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றி வருவோர் தற்காலிக தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா விஜயபாரதி சயானி. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய வந்து தலைவராக செயல்படுறார். அவர் ஆனால் தலைவர் கிடையாது, உறுப்பினராக இருந்து தலைவராக வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக செயல்பட்டு வர்றார். தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை. ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் அனைத்திலும் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுவதாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி ஒரு சில டேட்டாக்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம கம்ப்ளீட்டாக இன்னொரு வீடியோவே நான் அப்லோட் பண்ணி விட்றேன். அதில் நீங்கள் பார்த்துக்குங்க. அதிக முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை சாய்த்து அசத்தியவர்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர் ஷேன் வார்னருடன் வந்து பார்த்திங்கன்னா இவரும் சேர்ந்து 2வது இடம் வந்து பிடிச்சிருக்கிறார். ஓகேங்களா? டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை சாய்த்த இந்தியர் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் 2வது இடத்துல இருக்கிறார். அனில் கும்ப்ளே வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 250, 300, 500 விக்கெட்டுகள் என்ற மைல்கல்லை அதிவேகமாக எட்டியவருடைய பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இவர் முதலிடத்தில் இருக்கிறார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் 100 விக்கெட்டுகளை எடுத்த முதல் வீரர் என்ற சாதனை வந்து பார்த்திங்கன்னா 2022 மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இவர் படைச்சிருக்காரு. இவர் நிறையா புக்ஸும் எழுதியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஃபிஃபா விருதுகள் ஜூனியர் பொமண்டி வென்றிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்பந்து சங்கங்களுக்கான சர்வதேச சம்மேளனத்தின் ஃபிஃபா நடப்பாண்டுக்கான சிறந்த வீரர் விருதை வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலை சேர்ந்த ரியல் மாட்ரிட் வீரரான வினிசியஸ் ஜூனியரும், சிறந்த வீராங்கனை விருதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினை சேர்ந்த பார்சிலோனா வீராங்கனையான ஐடானா பொமட்டியும் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறாங்க. இவங்களோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன விருது ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க. அடுத்து ஆஸ்கார் விருது பட்டியலிருந்து பார்த்தீங்கன்னா லாபதா லேடிஸ் அப்படின்ற படம் வந்து நீக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 97வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் அமீர் கான் தயாரித்த அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? அமெரிக்காவில் மிஸ் இந்தியா அழைக்க பட்டம் என்ற சென்னை பெண் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து 2024ஆம் ஆண்டுக்கான மிஸ் இந்தியா அமெரிக்க பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னையை பூர்வீகமாக கொண்ட கெட்லினா சாண்ட்ரானில் அப்படின்ற 19 வயதான அவர் வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறார். இவர் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு மாணவியாக இருக்காங்க. ஓகேங்களா? இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்ட பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்ட பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமியோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே ஆள் எடுக்கும்போது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை மெயின்டைன் பண்ண முடியாது. பேட்ச் 2 வந்து பார்த்திங்கன்னா விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேட்ச் 2ஓட அறிவிக்கை இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிடப்படும். அதில் நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு ஷெடியூல் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? Thank you, friends.